இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருமண்டலத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னாங்கன்னா, திருத்துவம் தெய்வீக அன்பின் ஒன்றிப்பு. யாராவது சொல்லலாமா? ட்ரினிட்டி, திருத்துவம்னா என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நம்ம அதில் நிறைய குளறுபடி, நமக்கே புரியல. அப்போ 3 கடவுளா, 3 தேவர்களா நமக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் நமக்கு வரும். அப்படி தானே? 3 தேவர் உண்மையிலே இருக்காங்களா? 3 கர்த்தர் உண்மையிலே இருக்காங்களா? அதுதான் நமக்குரியது. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா, இங்கே கவனி, சின்ன பிள்ளைங்க இங்கே கவனிங்க. திருத்துவம் அப்படின்னாக்கா, ட்ரைனிட்டி அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இப்போ நான் பேசுகிறேன், என்னோடய வாய்ஸு என்னோடது, அப்படி தானே? ஜீசஸ் ஜீசஸ், ஓகே, இது என்னோட வாய்ஸு, அப்படி தானே? ஜீசஸ் ஜீசஸ், அப்படி தானே? இப்போ நான் ஊதுறேன், இந்த காற்று இப்போ பலூனில் ஊதுனேன்னா அது என்னோட காற்று, அப்படி தானே? இப்போ ஊதுனேன், இந்த பாட்டிலில் ஊதுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை ஒரு கவரில் நான் ஊதுறேன் அப்படின்னாக்கா, அந்த சுவாசமும் என்னது தான், அப்படி தானே? அப்போது இந்த வாய்ஸ்க்கு என்னால் உருவம் கொடுக்க முடியுமா? இந்த வாய்ஸ்க்கு என்னால் உருவம் கொடுக்க முடியுமா பாப்பு? கொடுக்க முடியாதுல்ல. இப்போ நான் அந்த ஊதுற காற்றுக்கு உருவம் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ ஆனால் ஆண்டவரால் முடியும், அப்படி தானே? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? அப்போ அந்த வார்த்தைக்கு அவர் உருவம் கொடுத்தது தான் யார்? ஏசு கிறிஸ்து. அப்புறம் அவர் அந்த சுவாசத்துக்கு, அதாவது நம்மளை சுற்றி பரிசுத்த ஆவி நிறைஞ்சு இருக்குது, அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவின் நம்மளை நடத்துகிறார். அப்போ பிதா ஒருவரே, குமாரன் ஒருவரே, பரிசுத்த ஆவியும் ஒருவரே. அப்போ 3இல் ஒன்றாயிருக்கிறார், 3வரில் ஒன்றாயிருக்கிறார். அந்த மாதிரிக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ 3 கடவுள் இல்லை, நமக்கு ஒரே கடவுள் தான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதோட டெஃபினிஷன் தான் என்னது? ட்ரினிட்டி, இல்லைன்னா திருத்துவம். அவர் எதுக்கு இப்படி 3 விதமாக கொடுக்கணும்? பிதாவை கொடுத்துட்டாரு, குமாரனை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியும் கொடுத்துட்டாரு. எது கொடுத்துருக்கிறாரு? பிகாஸ் ஆஃப் லவ். நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி? நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம். முதல்ல மோசே காலத்தில் முகமுகமாக பேசினார், அப்படி தானே? இப்போ நம்மக்கிட்ட பேச முடியல. ஏன் பேச முடியல? நம்ம பரிசுத்தத்தை இழந்துட்டோம், பாவத்தில் நம்ம உழன்று திரிகிறோம். அதனால அவர் ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவை அனுப்புனாங்க. அவர் பாவத்துக்காண்டி மரிச்சார். இருந்தாலும் நம்ம இன்னும் பாவத்தில் உழண்டுட்ருக்கோம். அதனால எப்படி பேசுகிறார்? இப்போ பரிசுத்த ஆவியின் வார்த்தையினால் நம்மக்கிட்ட பேசுகிறார். ஸோ இதுதான் திருத்துவம். இதோட டாபிக் என்னோட டாபிக் கிடையாது. ஜஸ்ட்டு இது இன்றைக்கி உள்ள டாப்பிக்குங்கிறதுனால ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு போகிறேன். இது நெக்ஸ்ட்டு என்னோடய டாபிக் என்ன அப்படின்னாக்கா, ஃபேமிலியை பற்றினது. நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கிறதுனால 2 ஃபேமிலியை பற்றி நான் பேச போகிறேன். 1 மோசேயின் குடும்பம், 2 ஏலியின் குடும்பம். இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க, என்ன காரணத்தினால அவங்க வெற்றி பெற்றாங்க, என்ன காரணத்தினால அவங்க மேன்மையை இழந்துட்டாங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது மூலமாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி. சரி, தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, என்னை இந்த ஆலயத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறீங்க அப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க அப்பா. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேணுமே ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஒவ்வொருவரின் இருதயத்தில் பேசணுமே ஆண்டவரே. ஏசப்பா, நான் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் என்னோடு கூட இருந்து என் வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொருவரையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை முற்றிலுமாக உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இருதயத்தை மாற்றி தந்தருளுங்க. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களின் இருதயத்தை ஏவி அருளுங்கப்பா. மீட் பிரேசம்களுக்கு என்று கேட்கிறேன்ப்பா. நன்றி. ஆமென். மோசேயின் குடும்பம், அவரை பற்றி எங்கே சொல்லியிருக்குது அப்படின்னா, எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 11:23 29 வரைக்கும்.
எபிரேயர் 11:23 முதல் 29 வரை. ஆமென். அப்போது மோசே வந்து எல்லாத்துலேயுமே அந்த வசனம் ஃபுல்லாமே நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, விசுவாசத்தினாலே மோசே விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் இருக்கும். அப்போது விசுவாசியான மோசே விடுதலையின் பயண குடும்பமாக எனக்கு தெரிகிறாங்க. அதாவது ஃப்ரீடம் ஜேர்னி ஃபேமிலி. அவங்க வந்து என்ன காரணங்கள்னால அவர் வந்து இப்படி ஒரு நடத்துதலை, அவருக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன, அவர் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு அவருக்கு என்ன ஒரு உந்துதலாக இருந்தது, காரணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, வீரமுள்ள அன்னை, கரேஜியஸ் மதர். நீங்கள் வந்து யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 2 அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா, அதில் வந்து 3 லேடிஸை வந்து பார்க்குறோம் நம்ம. வீரமுள்ள அன்னை, விசுவாசத்தினாலே பயப்படாமல், அந்த மாதிரிலாம் வருது. 3 மாதம் நம்ம இப்போ வாசித்ததுலேயும் 3 மாதம் ஒழிச்சு வச்சு அவங்கள வளர்த்துனாங்க. அதே மாதிரி வாரிக்கொண்ட சிற்றன்னை. வாரிக்கொண்ட சிற்றன்னை யார்? பார்வனுடைய குமாரத்தி. அவங்க வந்து ஸ்டெப்பிங் மதராக அவருக்கு மாறி அவரை வந்து வழி நடத்தினாங்க. இந்த காரணத்தினால அவர் ஒரு விடுதலையின் பயண குடும்பமாக அவர் வந்து மாறினார். அதே போல் சரியான ஒரு கணக்கு செய்த சகோதரி அவருக்கு இருந்ததுனால அவர் அந்த விடுதலை பயணத்தை அவர் நல்ல வெற்றிகரமாக முடித்தார். அதாவது கால்குலேட்டிவ் சிஸ்டர் சகோதரி அவரோட மிரியாம் அப்படிங்கும்போது அவர் அந்த அம்மா வராங்க. அதே மாதிரி விவேகமுள்ள மனைவி, கிளவர் ஒய்ஃப். நம்ம சிப்போராவை பற்றி பார்த்தோம்னாக்கா யாத்ராகமும் 4:24-26 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும். அவங்க எப்படி அவரை வந்து, அது என்ன ரீசன்னால தெரில, அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சி, இன்னும் பைபிளை ஆராய்ஞ்சி பார்த்தா தெரியும். ஆண்டவரே வந்து மோசையை கொல்றதுக்காக வேண்டி வர்றாப்புல. அப்போ அவ செய்த ஒரு காரியம் வந்து, அப்பவும் மோசையை காப்பது தெரியாதது ஒரு லேடி தான். இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் அவர் எப்படி ஒரு விடுதலை பயணம் மேற்கொள்ளாதவராக இருக்க முடியும்? கண்டிப்பாக அவர் வந்து ஒரு விடுதலையின் நோக்கமாக இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் கண்டிப்பாக வெற்றி சிறக்க முடியும். ஸோ அதனால் வழிகாட்டியான மாமனார் வந்ததுனால இப்போ கன்சல்டன்ட் அங்கிளாக அவரோட மாமனார் வர்றாரு. எங்கள் 18-13 அவருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எப்பா நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படியே நீ நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தாலும் உனக்கும் குடும்ப குட்டி இல்லையா, நீ போய் பண்ண வேண்டாமா, நீ விருத்தி அடைய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆலோசனையெல்லாம் அவர் வழிகாட்டியாக அவரோட மாமனார் இருந்து வழி நடத்துகிறார். ஸோ இதெல்லாம் இவரோட பேக்ரவுண்ட். அந்த ரீசன்னால் அவரோட இப்படிப்பட்டவர்கள் அவரை சூழ்ந்து இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் விடுதலையை, வெற்றியை நம்ம பயணமாக நம்ம மாற்றிக்கொள்ள இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இந்த மாதிரி வீரமுள்ள அன்னை, மாறிக்கொண்ட சிற்றன்னையாக நிறைய பேரை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம சூழ்ந்திருக்க வேண்டும். ஸோ அப்போது இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பாங்க. அதே மாதிரி அடக்குனாங்க, அதிலிருந்து விடுதலை, வெற்றி கிடச்சிது. அபூர்வமான வாழ்க்கை. அதாவது அது நம்ம வந்து யாத்ராகமத்தில் ஒரே லைனில் எல்லாம் மன்னாவை பொழிந்தது அப்படிங்கும்போது அது வந்து நம்ம கற்பனையே செய்ய முடியாது. ஒரே லைனில் ஆனால் அற்புதத்தை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க, அப்படி தானே? ஸோ
அபூர்வமான வாழ்க்கை. அவர்களுடைய பாதரட்சைகளும் தேவையில்லை, அவங்க திருப்பி மாற்று வஸ்திரமும் அவங்கக்கிட்ட இல்லை. அந்த மாதிரிலாம் நிறைய மிராக்கிளாக அந்த அபூர்வமான வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ மோசையோட ஃபேமிலி இப்படி இருந்தது. அதாவது ஃப்ரீடம் ஜேர்னி ஃபேமிலி அவரோடது. இப்போது அதே சைடு மறுபக்கம் இந்த சைடு ஏலியின் குடும்பம். ஏலி யாருன்னு தெரியுதுங்களா? சாம்வேல் தீர்க்கதரிசி. அந்த 1 சாமுவேல் 2:12 இருக்கிறாப்புல. அதிலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட குடும்பம், அவரோட பையங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். 1 சாமுவேல் 2:12 அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். இந்த ஒரு லைன்லேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் அவங்கள பற்றி சொல்லியிருக்கு. 25ஆம் வசனத்தில் அவங்கள பற்றி அலட்சியமாக இருந்தாங்கன்னு சொல்லுது. 22 அருவருப்பான காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லுது. ஸோ ஏலி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? என்னுடைய கடவுள். ஹீ இஸ் வெரி பொசசிவ். எனக்கு மட்டுமே சொந்தம். அதை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லவே இல்லை. அதாவது ஓப்னி அப்படின்னா அவர் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. அவங்க அப்பா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் இருந்தாரோ அதே மாதிரி அது இந்த எப்ரேயு பாஷையில் ஓப்னி அப்படின்னா ஜெராக்ஸ்ன்னு அர்த்தமாக நம்ம இதில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது. பினேகாஸ் அப்படின்னு சொன்னாக்கா சர்ப்பத்தின் வாயை உடையவன் அப்படின்றது அர்த்தமாக. ஸோ இவர் என்னுடைய கடவுள் அப்படிங்கிற அந்த பெயரை வச்சதுனாலையோ என்னமோ தெரியல, இவங்க பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தே வளர்க்கவே இல்லை. இவராகட்டும் சரி, சாம்வேல் ஆகட்டும் சரி, அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லியே கொடுக்காம வளர்த்துட்டாங்க. அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அநீதியான வாழ்க்கை. அதாவது அவங்க சர்வீஸ், அவங்களோட ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது ஒரு பரிசுத்தமான இது. அதுலேயே அவங்க குளறுபடிகள், லஞ்சம் எல்லாம் அப்போவே நீ செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த பச்சை கறிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க முன்னாடியே. ஸோ இதெல்லாம் அப்போவே அவங்கக்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணது தான். ஆணவமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, அலட்சியமான வாழ்க்கை, இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை. அதாவது அவங்களுடைய அப்பாவோட வார்த்தையை அலட்சியமாக எண்ணி திரிந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வாசிக்கிறோம் இந்த பகுதியில். அதே மாதிரி அதோட விளைவு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, மதிப்பை இழந்த குடும்பம். ஆசாரியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆசாரியத்துவத்தில் இருந்தே அவங்க அந்த மகிமையை இழந்துட்டாங்க, மேன்மையை இழந்துட்டாங்க. அதே மாதிரி மகிமை இழந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டையும் அவங்க எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 4:11 பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரியாக தான் சொல்லுது. இப்படி அவங்க மாண்டார்கள், 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த பாவத்தோட சம்பளம் என்னது? ஆப்வியஸாக என்னது? மரணம் தான். ஸோ இந்த 2 ஃபேமிலிலையும் நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம சூழ்ந்திருக்கிறவங்கனால நம்ம நம்மளோட வாழ்க்கை பயணம் விடுதலையும் வெற்றியையும் தரும். அதே மாதிரி ஏலியின் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம்னாக்கா, இந்த மாதிரி நம்ம அலட்சியமாக ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி நம்ம மகிமை இழந்து மேன்மை இழந்து நமக்கு கொடுத்த எல்லா வாழ்க்கையில இருந்து நம்ம விட்டு நம்மளும் இந்த மாதிரினா பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு எதுவாக நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இந்த 2 ஃபேமிலி இதில் நான் ஒரு ஐ ஓப்பனரான ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பண ஆசை உள்ளவர்களா? உங்கள் ஒவ்வொருக்கிட்டையும் நான் கேட்குறேன், நீங்கள் பண ஆசை உள்ளவர்களா? ஆப்வியஸாக நானும் சொல்லுவேன், ஆமாம் பணம் சம்பாதிக்கணும், இருக்கணும் அப்படின்ட்டு. பண ஆசை அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் வேறாக இருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:10. இதுதான் பண ஆசைக்குரியது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஒரு 4 அடையாளத்தை நான் சொல்கிறேன். அப்போ நீங்களே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி நான் கேட்குறேன், அந்த கேள்வி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு இந்த செக்லிஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஏலியன் குமாரர்கள் அவர்கள் பேசிக்காக என்னன்னாக்கா பண ஆசை அதெல்லாம் இருந்ததுனால தான் அந்த மாதிரி கெட்டு போனாங்க. ஸோ நம்மளும் ஒரு வேறாக இருக்கிறதுனால, இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் இந்த ஒரு டாப்பிக்கை நான் சொல்கிறேன். ஆஸ்தியை குறித்து பெருமை பாராட்டுகிறோமா?
ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆஸ்தியை குறித்து நம்ம பெருமை பாராட்டுறோமா? யாக்கோபு 1:17 வாசிங்க. ஆமாம். இப்போ வந்து நம்ம எல்லா ஈவும் வந்து நம்மக்கிட்ட இருந்து வரதில்லை. எல்லா இதுவுமே நன்மை வந்து நமக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு தான். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு வேணும். நம்ம வந்து பெருமை பாராட்டுறோமா? என்னோடய பொருளை பற்றியோ என்னோடய அந்தஸ்தை பற்றியோ நம்ம பெருமை பாராட்டுறோமான்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐ ஓப்பனரான கொஸ்டின் ஒன்று ஃபஸ்ட்டு. இது வந்து இது ஜஸ்ட் அடையாளங்கள் டு ஐடென்டிஃபை அவர் செல்ஃப். நம்ம ஒவ்வொருத்தருங்களும் நம்ம இந்த கொஸ்டினை கேட்டுக்கிறோம். அப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டாக நம்ம என்ன யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, 2 சாமுவேல் 7:18 இவ்விதமாக தாவீது சொல்கிறாரு, எனக்கு தேவனே இதுவரை என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இப்போ இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்ம இது வரைக்கும் நம்மளை நடத்தி வந்தவர் நான் இனிமேலும் நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்கு எப்போதுமே அந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் நான் கேட்க விரும்புகிறது, உதவி செய்ய மாட்டீர்கள். நீங்கள் உதவி செய்கிறீங்களா? யாருக்காவது கேட்ட மாதத்தில் இப்போ பக்கத்து வீட்டில் யாரோ கடன் கேட்குறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின், எதுக்கு இவன் நம்மக்கிட்ட வந்து கேட்குறான்? அவனுக்கு ஃபேமிலி இல்லையா? அவனுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? எதுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறான்? ஏதோ ஒரு ட்ராப் வச்சுருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். ஸோ உதவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யோசிக்கிற நம்ம 1 யோவான் 3:17 வாசிக்கலாம். இதுதான் ஒரு பிக் கொஸ்டின். நம்ம வந்து கேட்ட மாத்திரத்தில் நம்ம கொடுக்குறோமா? இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கே ஒரு கேள்வி வரும், எதுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க? சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், சரி ஓகே இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஏழை கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நீதிமொழிகள் 21:13. இப்போ நம்ம கேட்குறவங்க இப்போ தர்மம் கேட்டு யாசகம் கேட்டு வர்றவங்க கிட்ட அவங்க சத்தம் போடுவாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் வெளியில் வந்து எட்டி பார்க்க மாட்டோம். ஸோ அவங்களுடைய சத்தத்தை நம்ம கேட்கலை அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சத்தமிடும்போது, நம்ம அபயம் இடும்போது நம்மளோட குரலை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உதவி செய்கிறவங்களாக இருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னோடது என்ன அப்படின்னாக்கா, உதவி செய்கிறீர்களா? இந்த அடையாளம் நீங்கள் வச்சுக்கோங்க. 3வது கேள்வி, உள்ளான நோக்கத்தோடு உதவி செய்கிறோமா? இப்போ நம்ம ஒரு உதவி செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம், நாளைக்கு இவன் நமக்கு செய்வான்ல, நம்ம கேட்கும்போது நமக்கு செய்வான்ல அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு இதோடு நம்ம இது ஹெல்ப் பண்ணுறோமா? ஸோ மத்தேயு 6:3 இவ்விதமாக சொல்லியிருக்குது. எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 6:3. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளுடைய இன்டென்ஷன், நம்ம உள்ளார்ந்த நோக்கத்தை தான் பார்க்குறாங்க. எதுக்காண்டி இவன் பண்ணுறான்? நீ கொடுக்குறது பெருசோ சிறுசோ, சின்ன ₹1 ₹2 இல்லை, அது என்ன இன்டென்ஷனோடு நம்ம கொடுக்குறோம்? நம்ம இவன்கிட்ட கொடுத்தா திருப்பி கொடுப்பானா இல்லையா? இதை விட நமக்கு அதிகமாக செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எனக்கு கொடுக்குறியாங்கிற அந்த ஒரு டீப்பஸ்ட் ஹார்ட் என்ன சொல்லுது உன்கிட்ட அப்படிங்கிற இருதயத்தை பகுத்தறிந்து பார்க்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு இருக்கா? இந்த கொஸ்டின் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இதை திருத்திக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணுவோம். 4வது கொஸ்டின், பணத்தை குறித்து கவலைப்படுவது. ஆப்வியஸாக இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே இது வரைக்கும் இல்லைன்னா கூட இப்போ கண்டிப்பாக இருக்கும். பணத்தை குறித்து கண்டிப்பாக கவலை இருக்கும். ஸோ அதனால் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:16. ஆமாம்,
கர்த்தர் நம்மை நடத்துவார். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டெய்லி வந்து என்ன பிரச்சனைனாக்கா, வண்டி போகலை, அது செய்யலை, இது செய்யலை, நிறைய எப்படி சம்பாதிக்க போகிறேன்னு தெரியல, எப்படி இபி பில் கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்னு தெரியல. பணத்தை பற்றி நம்ம வந்து கஷ்டப்படுறோம். நம்ம அப்போ தான் அதை நான் சொல்லுவேன், விசுவாசமாக இருங்கப்பா, கடவுள் கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து எப்போதும் வந்து சொல்கிற நான் ஒரு வாக்கு. ஆனால் எனக்குள்ளேயும் நிறைய அந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. எப்படி அடுத்த இதாக இது பண்ணுவோம், நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறோம். பட் திருப்பியும் என்னையே நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னாக்கா, ஐயோ நான் வேலைக்கு போகலை, அவர் மட்டும் தான் போயிட்டுருக்கிறாரு, இப்போ நம்ம என்ன செய்வேன், அடுத்து என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்போம் அப்படின்ற அந்த பண கவலைப்படுதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து மனசில் நிறுத்தி, அநேக துன்மார்க்குள் உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சம் வருமானமே கொஞ்சமே நல்லது அப்படிங்கிற பைபிள் வசனத்தை நம்ம கொண்டு, அதே மாதிரி கர்த்தர் இம்மட்டும் நம்மளை நடத்திட்டாரு, இனிமேலும் நடத்துவார்ன்ற ஒரு விசுவாச குறைவு இல்லாமல் நம்ம இனிமேலும் நம்ம தொடர்ந்து நம்ம வழி அவர் பின் சொல்லி நம்ம நடந்து போகணும். சரி, இதுதான் 4 கொஸ்டின் என்ன கேட்டேன்னு தெரியுங்களா? பண ஆசை, உதவி செய்கிறோமா இல்லையா, எதிர்பார்ப்போரோட செய்கிறோமோ, ஆஸ்திகை குறித்து பெருமை பாராட்டுறோமா, இந்த 4 கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டின் நம்ம டெய்லி நம்மளே சோதித்து அறிந்துக்கிட்டோம்னாக்கா நம்மளும் இந்த பாவ சேற்றிலிருந்து நம்மளும் விடுதலை பெறலாம். என்னோட ஒரு சாட்சியை மட்டும் நான் பகிர்ந்துட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தினால நான் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஊழியம் எப்படி என் கைகளில் வந்தது, எப்படி ஆண்டவர் வாய்க்க செய்தார், எப்படி நடத்துகிறாருன்ற ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இந்த லென்த் டேஸில் வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். 40 days எப்படியாவது போயிடணும், நமக்கு எல்லா வாஞ்சை அது தானே இருக்கும், 40 days நம்ம சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி போய் ஒரு 1 weekலேயே வந்து பலவீனம் என்னை தாக்கினது. அப்போது சரி ஓகே, இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ சர்ச்சுக்கெலாம் போகக்கூடாது, வேண்டாம், நீ பண்ணதெல்லாம் போகும், நான் தான் ஆஸ்பத்திரியாக தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு கட்டுப்பட்டு போகலை. நெக்ஸ்ட்டு வீக்கு மண்டே நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ மண்டேலேருந்து போகலாமா அப்படின்னு கேட்டு நான் சரி மண்டே போகிறேன். போனப்போ எனக்கு ஒரு வாஞ்சை, எல்லோரும் போய், அதாவது விகேபுரம் சர்ச்சுக்கு தான் நான் போனேன், எல்லோரும் ஆல்டரில் போய் ப்ரேயர் பண்ணுறாங்களே, அது என்ன ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கேள்வி. அதே நேரத்தில் எனக்கு வந்து இருதயத்தில் ஒரு உந்துதல், நான் போய் ஆல்டரில் போய் ப்ரேயர் பண்ணு அப்படின்ற மாதிரிக்கு. சரி ஓகே, போய் பண்ணி அந்த அனுபவம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு. அந்த ஆல்டரில் ஃபுல்லாக இடமே இருக்காது. போய் நமக்கு அது போய் ஜபிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு 5-10 minutes முன்னாடி தான் போகணும். சரி ஓகே, எப்படியோ அடிச்சு பிடிச்சி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏசப்பா, எனக்கு உலக பிரகாரமான காரியம் தானே நம்ம கேட்பேன். ஏசப்பா, நான் வேலையில் ப்ளேஸ் ஆகிட்டேன்னா ஆண்டவரே, நான் வந்து ஃபஸ்ட் மந்த் சம்பளத்தை வந்து கொடுத்துட்றேன் ஏசப்பா அப்படின்னு நான் டீல் பேசிக்கிட்டு இருக்கேன் என் மனசோட. அப்போ வந்து ஒரு மெல்லிய அமர்ந்த சத்தம். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பணமோ காசோ தேவையில்லைம்மா, எனக்கு வந்து ஆத்ம ஆதாயம் தான் தேவை அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு மெல்லிய சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு. அப்போ அந்த ஒரு சத்தத்தில் வந்து சரி ஓகே ஆண்டவரே, நான் என்னை ஒப்புவிச்சிட்டேன், நீங்கள் எடுத்து நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது, அந்த ஊழியத்தை பற்றி நீங்கள் என்ன நடத்துங்க, என்ன ஊழியம் தெரியாது, ஊழியம் எனக்கு ஆத்ம ஆதாயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சத்தம் கேட்டுச்சு. சரி ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து இவங்க வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன். அப்போ கிளாக்கில் அலாரம் அடிக்கிறது, அதில் வந்து வசனம் சொல்லி முடிச்சுட்டு அந்த வசனத்தை நான் கேட்கல, பட் லாஸ்ட்டு 3:16 அப்படின்னு மட்டும் கேட்டுச்சு. அப்போ 3:16, அப்போ உள்ளார்ந்த என்னோட இருதயத்தோட ஒரு சத்தமோ எனக்கு அது புரிஞ்சிக்கவே தெரியல. இம்மட்டுமோ எனக்கு புரியலை, அது என்னதுன்னே தெரியல. நானே முழங்கால் போடுறேன், நானே ப்ரேயர் பண்ணுறேன். சரி ஏசப்பா, எனக்கு என்னன்னே தெரியல. அப்போது நானே திறக்கிறேன் இந்த அதிகாரமாக 1 நாளாகமும் 3:16 நான் திறக்கிறேன். அதை வாசித்து பார்த்தா அதில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் 2 நாளாகமும் 3:16-17 வாசிக்கும்போது எனக்கு வந்து அந்த வார்த்தை கிடச்சிச்சு. என்ன அப்படின்னாக்கா, சாலமோன் ராஜா வந்து ஆலயம் கட்டுறாரு, அதில் 2 தூண்கள் இருந்தது. அந்த 2 தூண்கள் என்ன அப்படின்னா யாக்கின், போவாஸ்.
ஸோ அதில் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், தூண்கள்னால் யார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா, பொதுவாக நம்ம வந்து இளம் பிள்ளைகள், அதாவது வாலிப பிள்ளைகளை தான் நம்ம வந்து சர்ச்சஸில் வந்து தூண்களாக நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நான் வந்து நினச்சேன், சரி ஆண்டவரே என்ன நீங்கள் வழி நடத்துங்க, என்ன நான் ஒப்புவிச்சிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரமே முழங்கார் படிக்கிட்டு ஜெபிச்சேன். கர்த்தருடைய கிருபையால் அதுக்கு நான் வந்து பேர் வச்சதே வந்து யாக்கீன். யாக்கீன் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் நான் என்ன அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, யூத் anchored in Christ for new life. அந்த மாதிரி நான் வந்து ஃபுல் ஃபார்மாக அதுக்கு கொடுத்துக்கிட்டேன், அந்த டேக்லைனாக. இம்மட்டுமாக அது வந்து ஒரு 3 times நான் கண்டக்ட் பண்ணிட்டேன் அந்த யூத் மினிஸ்ட்ரி. தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு அது வந்து பெரிய ஆசீர்வாதமாக வரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விசுவாசம். என்னை எடுத்து நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஸோ அதற்காக வேண்டி நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள் பாரத்தோடு. இதுடன் என்னோட மெசேஜ், என்னோட சாட்சியை நான் சொல்லி முடிச்சிட்டேன். சரி, ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிடலாம். உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே, தரிசனம் என்னில் வைத்திரே அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன் இந்த நிலையும் புதிதில்லையே. ஆம் ராஜா, நாங்கள் நிற்கிறதும் கர்த்தாவே, நாங்கள் வெறும் கைகளாக நிற்கிறோம் கர்த்தாவே. ஆனால் எங்கள் இருதயம் முழுவதும் நீங்கள் தாமே நிறைந்திருக்கிறீங்க அப்பா. கொடுத்த ஒவ்வொரு தரிசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. நீங்கள் ஆண்டவரே பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொருவரின் இருதயத்தோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் காரியங்கள் கையிட்டுச்சிற எல்லா காரியத்திலும் பிரசன்னராக இருங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கிருபை கட்டளையிட்டு கொடுங்க இயேசு சுவாமி. இந்த திருச்சபையும் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் இயேசு சுவாமி. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. எல்லா வித குறைபாடுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னும் அதிகமான ஆட்களை நீங்கள் கூட்டி வர போகிறீங்க. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஏசப்பா, செய்கிற அண்ணனுடைய பணிகளையும் கரங்களில் போய்க்கிறோம். அவர்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பமாக அவர்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. இன்னமாயும் கர்த்தாவே போக்கை மரத்தையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த மாயங்கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொரு அந்த ஊழியத்தின் மூலமாக இருக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யுங்கப்பா. இந்த மாயங்கர்த்தாவே மீண்டுமா இந்த ஆலயத்தை கரங்களில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் நிறைந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாத நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.